ஒரு மாயாஜால உலகத்தில், கலைஞர்களின் நகரமான கலைமகள் நகரில் ஒரு சிறிய பெண் பெயர் கீதா வாழ்ந்தாள். அவள் 12 வயதாகவும் கலைக்கான அன்பும் கற்பனைகளுக்கான ஆர்வமும் கொண்டவள். கீதா தனது அப்பாவின் கலைக்கூடத்தில் வேலை செய்து உருவங்களை உருவாக்கும் கலைஞராக வளர்ந்தாள். ஆனால் அவளுக்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவள் உருவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி கொண்டவள். ஒரு நாள் கீதா தனது கலைக்கூடத்தில் ஒரு புதிய உருவத்தை உருவாக்கினாள். அந்த உருவம் ஒரு அழகான பறவை போல இருந்தது. ஆனால் அதில் ஒரு மாயம் இருந்தது. அவளது கைவண்ணத்தில் அந்த உருவம் உயிர் பெற்றது. அந்த பறவையின் பெயர் மினு. மினு கீதாவின் நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் மாறினாள். ஆனால் கலைமகள் நகரத்தில் ஒரு கருப்பு மேகம் மாறியது. ஒரு துரோகி கலைஞர் கலைமகளின் சக்திகளை அழிக்க விரும்பினான். அவன் தனது இருண்ட மாயங்களை கொண்டு கலைமகளின் அழகை அழிக்க திட்டமிட்டான். கீதா மற்றும் மினு அந்த துரோகியை எதிர்கொள்வதற்காக பயணம் செய்ய முடிவு செய்தனர். அவர்கள் பயணத்தில் பல சவால்களை எதிர்கொண்டனர். முதலில் ஒரு அசுரத்துடன் போராட வேண்டும். அசுரம் கலைமகளின் சக்திகளை அறியாமல் கீதா மற்றும் மினுவை தாக்கியது. ஆனால் கீதா தனது கைவண்ணத்தை பயன்படுத்தி அசுரத்தை அழிக்க முடிந்தது. பிறகு அவர்கள் ஒரு மாயக்கோட்டையை கடந்தனர். அங்கு அவர்கள் சந்தித்தவர்கள் அவர்களை சிக்கலுக்கு உள்ளாக்கினார்கள். ஆனால் மினு தனது பறவையின் திறமைகளை பயன்படுத்தி கீதாவை பாதுகாப்பதற்காகவும் அவர்கள் முன்னேறுவதற்காகவும் உதவியது. முடிவில் அவர்கள் துரோகி கலைஞரிடம் வந்தனர். கீதா தனது சக்திகளை முழுமையாக பயன்படுத்தி துரோகியை எதிர்த்து போராடினாள். மினு கீதாவின் சக்தியை மேலும் வலுப்படுத்தியது. இருவரின் இணைந்த சக்தியால் துரோகி வெற்றியோடு எதிர்கொண்டான். கலைமகள் நகரம் மீண்டும் அழகாக மாறியது. கீதா தனது கலைக்கான அன்புடன் புதிய உருவங்களை உருவாக்கி மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கத் தொடங்கினாள். மினு கீதாவின் நண்பனாக என்றும் அவளுடன் இருந்தது. அவர்கள் இருவரும் காதலுக்கும் கலைக்கும் மாயம் கொண்ட உலகத்தில் வாழ்ந்தனர்.